लॉ बुक जैसी नहीं है। வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். கல்யாணமாகி தன்னுடைய பார்ட்னரோட இப்படி ஒரு சண்டையை சில் பண்ண மாட்டோமா அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேருக்கு தோணி இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ்ஃபுல்லான சண்டேவை தான் இவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ காலையில் எந்திரிச்சதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு மார்னிங் வாக் போகிறாங்க. அதுக்கப்புறமா இட்லி அது இதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்றாங்க. சண்டேனாலே நிறைய பேருக்கு ரெஸ்ட் டே தானே, நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதே வந்து 3 வேளைக்கும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு மத்தியானம் பாஸ்தா பண்ணலான்னு அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாத்துக்கும் திங்ஸ்லாம் ரெடி பண்ணி பாஸ்தாவும் பண்ணிகிட்டு இருக்கேன். நடுவில் ஹஸ்பண்ட் வந்து இதை கொஞ்சம் அள்ளி வீசுமா அப்படின்ற மாதிரி சில பல டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. குக்கிங்கில் எனக்கே டிப்ஸானு அவங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் பார்க்க, அதுக்கப்புறமா ஈவினிங் டைமு பால்கனியில் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. அண்ட் 2 பேரும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களுடைய பல வீடியோஸு பயங்கர வைரலு. ஸோ ஈவினிங் டைமு மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸுக்கு 2 பேரும் சேர்ந்து வைப் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்கின் கேர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை பொதுவாக வந்து பெண்கள் தாங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பசங்களுக்கு ஒரு சோப்பு போதும், அதை வச்சே வந்து உடம்புக்கு தலைக்குன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் என்ன மாதிரி ஸ்கின் கேர்லாம் எடுத்துக்கிறாங்களோ அதை வந்து ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் போட்டு விடுறது, அவருக்கும் ஃபேஸ் பேக்லாம் வந்து பண்ணி விடுறது, அதெல்லாம் ஒய்ஃப் வந்து கேரிங்கோட ஹஸ்பண்ட்காக பார்த்து பண்ணுவாங்க. அண்ட் இவங்களும் அப்படி தாங்க பண்ணியிருக்காங்க. ஜோடி அனுரப் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.